Okay, hi. So we again meet another GS topic session. நம்ம ஒவ்வொரு டாபிக் செஷன்லையும் ஒவ்வொரு முக்கியமான ஜிஎஸ் டாப்பிக்கை நம்ம பார்த்துட்டு வரோம். நீங்கள் பார்க்க போகிற another ஜிஎஸ் டாபிக் பார்த்தீங்கன்னா MSF, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டிஸ். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் பேங்கிங் சாப்டர்ஸ். ஓகே, இந்த டாபிக்ஸ்ல இருந்து பிஒஎக்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் லாஸ்ட் 10 to 15 இயர்ஸ் பிஓகே எக்கனாமி எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணீங்கன்னா இதில் MSF பற்றி கொஷின்ஸ் இருக்கும். இது இல்லாமல் எதை சொல்ல வருதுன்னா பேங்கிங் சாப்டரில் என்ன மாதிரி முக்கியமான ஏரியாலாம் கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மேப் கிரியேட் பண்ணும். ஓகே, அதனால் மேக்ஸிமம் பிஓகே ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. ரிவிஷன் பண்ண முக்கியமான ஏரியா கவர் ஆகும். அந்த முக்கியமான தீம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு சப்ஜெக்டில் போய் நீங்கள் கவர் பண்ண ப்ரீம்ஸோட ஏரியாலாம் கவர் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அதை படிச்சு ரிலவெண்ட்டான எம்சிக்யூஸ் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டிஸ். இப்போ இந்த மேப் பாருங்கள். இந்த மேப்பில் உங்களுக்கு பார்த்தா ஓரளவுக்கு புரியுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆர்பிஐ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பேங்க்குக்கு பணம் கொடுத்துருப்பாங்க. ஓவர் நைட் பாரோவிங் பேங்க் கேட்டிருப்பாங்க, பணம் கொடுத்துருப்பாங்க. கமர்ஷியல் பேங்க் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை வாங்கிட்டு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை ஆர்பிஐ கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் we are starting here. Marginal standing facilities is a tool used by Reserve Bank of India help banks to manage shortage of cash. Okay, so short terமான கேஷஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக, ஷார்ட் டேர்ம் கேஷ் மேனேஜ்மெண்ட்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பேங்க் ஆர்பிஐட்ட வாங்கியிருப்பாங்க. ஸோ இது ஆர்பிஐ, இது பேங்க். பேங்க் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய பேருக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி லோன் ப்ரொவைட் பண்ணும்போது பேங்க்குக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா பணம் தேவைப்படும். அப்போ கொடுத்த லோனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கலெக்ட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகிருக்கலாம், இல்லை பணம் கிடைக்காம இருந்திருக்கலாம். அப்போது லோன் கொடுக்குறக்கும் இல்லை ஓவர் நைட்டில் ஒரு டிரான்சாக்ஷன் பெரிய லெவலில் நடத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பணம் தேவைப்படும். அப்படி பணம் தேவைப்படும் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் கூடிய ஃபெல்லோ பேங்க் இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். பேங்க் பணம் கொடுக்கணும்னாலும் பணம் வாங்க என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை கொடுத்து வாங்குவாங்க. அப்படி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கொடுத்து வாங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்து இருக்கிற பேங்க்கிட்ட கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கொடுத்து வாங்கும்போது அவங்க என்ன டிமாண்ட் பண்ணுவாங்கன்னா, ஏன் நீங்கள் பணம் கொடுங்க, பட் நாங்கள் என்ன பண்ணோம்னா உங்களுக்கு ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை விட உங்களுக்கு அதிகமான ரெண்ட்டை நாங்கள் லெண்டிங் கொடுத்து நாங்கள் வாங்குறோம் அப்படின்னா. ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது என்னன்னா ஆர்பிஐ பேங்க்கிட்ட பணம் வாங்கும்போது ஆர்பிஐ பேங்க் கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ரெப்போ ரேட் அப்படிங்கிறது பேங்க் ஆர்பிஐட்ட பணம் வாங்கும்போது ஆர்பிஐ பேங்க்கு போடுற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ரெப்போ ரேட். ஓகே, இது நம்ம லாஸ்ட் டைம் கூட ஜிஎஸ் டாபிக்ஸில் இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டும் ரெப்போ ரேட்டும் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோடைய கிளாரிட்டி புரியும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க் பணம் தேவைப்படுது பண்ணுறாங்க, அவங்களுடைய பக்கத்து ஃபெல்லோ பேங்க்கை வாங்குறாங்க. அப்படி வாங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அட்ராக்டிவான இன்ட்ரெஸ்ட்டுக்காக அவங்களுக்கு நான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுக்குறோம், உங்களுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. பட் என்ன பண்ண முடியலன்னா இந்த பேங்கால இவங்களுக்கு பணம் கொடுக்க முடியல, இல்லை பணம் கொடுக்க முடியாத சுச்சுவேஷன்ல இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரி பேங்கோடைய ஷார்ட் டேர்ம் கிரைசிஸை ரிசால்வ் பண்றதுக்கு பேங்கர் ஆஃப் த பேங்கராகவும் ஒரு பேங்கோடைய லாஸ்ட் ஃபைனஸ்ட் சொல்யூஷன் மேக்கரா, லாஸ்ட் ஃபைனஸ்ட் ப்ரொடெக்டரா யார் இருப்பாங்கன்னா அந்த கண்ட்ரியோடைய சென்ட்ரல் பேங்க் தான் இருப்பாங்க. அப்படி நம்ம கண்ட்ரியோடைய இந்த பேங்கோடைய லாஸ்ட் ரிசர்வரா யார் இருக்காங்கன்னா நம்ம கண்ட்ரியோடைய சென்ட்ரல் பேங்க் ஆர்பிஐ இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா இந்த பேங்க் இவங்களுக்கு என்ன கொடுக்கணும், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கொடுக்கணும். இப்போ இதுல ஒரு முக்கியமான இஷ்யூ இருக்கு. என்ன இஷ்யூனா பொதுவா எஸ்எல்ஆர் அண்ட் சிஆர்ஆர் அப்படிங்கிற ரெண்டு தீம்ஸ் இருக்கு. இது நம்ம எல்லாமே நம்ம லாஸ்ட் ஜிஎஸ் டாபிக்ஸ்ல நம்ம கிளியரா பார்த்த விஷயங்கள். எஸ்எல்ஆர் அப்படிங்கிற ஒன்று கிடையாது, ஸ்டாச்சுட்டரி லிக்விட் ரேஷியோ. ஒரு பேங்க் என்ன பண்ணும், அவங்க கிடைக்கக்கூடிய அந்த டோட்டல் மணியில ஒரு பார்ட் ஆஃப் மணியை அந்த பேங்க்குள்ள அவங்க என்ன பண்ணணும், டெபாசிட் பண்ணி வைக்கணும். அது லிக்விட் கேஷா இருக்கலாம், அண்ட் கோல்டா இருக்கணும், அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸா இருக்கணும். இந்த மாதிரி 3 வகையை என்ன பண்ணலாம், நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி சேவ் பண்ணி வைக்கும்போது அந்த எஸ்எல்ஆர் அப்படிங்கிற அந்த பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சாங்களே அந்த கேஷை, அந்த செக்யூரிட்டிஸை, அந்த கோல்டை எக்காரணத்துக்கு கொண்டு என்ன பண்ணக்கூடாது, வெளியே எடுக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சியான எக்ஸப்ஷனல் டைம்ல மட்டும் எடுக்கலாம், பட் எந்த டைம்ல எடுக்கக்கூடாது. அப்போ பேங்க் பொதுவாக பணம் தேவைப்படும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இந்த எஸ்எல்ஆர் போக அவங்க சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய லிக்விட் கேஷையும் கோல்ட்லையும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸும் கொடுத்து என்ன பண்ணலாம், பணம் வாங்கிக்கலாம்.
அப்போ இந்த ரேட் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் பேங்க் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை கொடுத்து பணம் வாங்குறதுக்கு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பேங்க்ல இருக்காது. அப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டி பேங்க்ல இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது எஸ்எல்ஆர் தவிர்த்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வேறு எதுவுமே இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் ஷார்ட் டைம்ல ஒரு பெரிய லெவலில் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக செக்யூரிட்டிஸ் வேணும், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வேணும். அப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல பேங்க்ல போதுமானோ இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் வேற வழியே இல்லாம ஸ்டாச்சுட்டரி லிக்விட் ரேஷியோ சொன்ன ஆர்பிஐ மெயின்டைன் பண்ண சொன்ன அந்த எஸ்எல்ஆர் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ கொடுத்து பணம் வாங்குவாங்க. அப்போ ஆர்பிஐ கொடுத்து பணம் வாங்கும்போது ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா நான் சொன்ன எஸ்எல்ஆர் லிமிட்டை நீ கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். பட் என்ன பண்ணிட்டேன், நான் சொன்ன எஸ்எல்ஆர் லிமிட்டை நீ பிரீச் பண்ணிட்டேன். ஏன்னா அதுல எப்பவுமே எடுக்கக்கூடாதுன்னு சொன்னா அந்த இடத்துல என்ன பண்ணி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எடுத்து நீ வாங்கினால இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்றேன், இன்ட்ரெஸ்ட் கொடுப்பேன். பட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ரெப்போ ரேட்டை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ ரெப்போ ரேட்டை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் அந்த ஓவர் நைட் ஷார்ட் டேர்ம் டிரான்சாக்ஷனை ரிசால்வ் பண்றதுக்காக ஆர்பிஐட்ட வாங்குவாங்க. அப்படி வாங்கக்கூடிய அந்த ஷார்ட் டேர்ம் லோனுக்கு இந்த பேங்க் ஆர்பிஐ கட்டக்கூடிய அந்த ஹையர் தென் ரெப்போ ரேட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரேட் தான் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டிஸ் ரேட், அதாவது எம்எஸ்எஃப் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நான் உங்களுக்கு மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். எம்எஸ்எஃப் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டிஸ் என்னன்னா ஒரு பேங்க் அவங்களுடைய எல்லா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸும் தீர்ந்து போனதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லாம ஆர்பிஐ போய் கேட்கறாங்க. அப்படி ஆர்பிஐ போய் கேட்கும்போது என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கொண்டு வாங்குறதுக்காக ஆர்பிஐ மெயின்டைன் பண்ண சொன்னதுல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை எடுத்து அவங்க கொடுத்து வாங்குறாங்க. இப்படி வாங்குறதுங்கிறது அந்த பேங்கோடைய அந்த இர்ரெகுலரிட்டிஸை ரிஃப்ளெக்ட் பண்றதுனால ஆர்பிஐ என்ன பண்றாங்கன்னா அதுக்கு ஃபைன் போடுற விதமாகவும் அவங்க கேட்ட லோனையும் கொடுத்து என்ன பண்றாங்க அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டை ஃபர்தரா ரெப்போ ரேட்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வாங்குவாங்களோ அதோட அதிகமான ரேட்ல இன்ட்ரெஸ்ட் போட்டு வாங்குவாங்க. ஓகே, அப்படி போடுற இன்ட்ரெஸ்ட் ரேட் பேர் தான் எம்எஸ்எஃப் ரேட் சொல்லுவோம். ஓகே, இதுதான் இந்த டாபிக்கோடைய முக்கியமான தீம்ஸ். So here what means simple terms, MSF is an emergency borrowing window for banks. பொதுவா பேங்க் ஒரு எமர்ஜென்சியான ஃபண்ட் தேவைப்படுது, அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஃபண்டை எங்கிருந்து வாங்குவாங்கன்னா லாஸ்ட் ரிசார்ட்டா அவங்களுடைய சென்ட்ரல் பேங்க் வாங்குவாங்க. அதான் நம்மளுடைய ஆர்பிஐ. அப்படி வாங்கும்போது பேங்க் என்ன பண்ணுவாங்க, பணம் கொடுத்து வாங்குவாங்க. It is used when bank run out of fund and cannot borrow elsewhere. அவங்க பேங்க்ல கூடிய எல்லா ஃபண்டும் முடிஞ்சு போகும்போதோ இல்ல அவங்களால வேற எங்கேயுமே ஃபண்டை அரேஞ்ச் பண்ண முடியாமல் இருக்கும்போது அந்த ரொம்ப கிரைசிஸான சிச்சுவேஷன்ல ஹெல்ப் பண்ணக்கூடியது கடைசியா யாரா இருப்பாங்கன்னா அந்த கண்டினியூஸ் சென்ட்ரல் பேங்க்ல இருப்பாங்க. அதான் ஆர்பிஐ, நம்மளுடைய கண்டினியூஸ் சென்ட்ரல் பேங்க் ஆர்பிஐ. இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ் இஸ் கால்ட் எம்எஸ்எஃப் ரேட். அப்படி கடைசியான கிரைசிஸ் சமயத்துல எல்லா ஃபண்டும் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் வேற எங்கேயுமே ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல ஒரு பேங்க் அந்த கண்டினியூஸ் சென்ட்ரல் பேங்க்ல போய் வாங்கும்போது மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டிஸ் ரேட் அந்த ஸ்டைலில் வாங்கும்போது அந்த சென்ட்ரல் பேங்க் அந்த பேங்க் போடக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் எம்எஸ்எஃப் ரேட்னு சொல்லுவோம். ஸோ இது எப்பவுமே எப்படி இருக்குன்னா ரெப்போ ரேட்டை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல தான் இருக்கும். ரெப்போ ரேட் 2% அப்படின்னா எம்எஸ்எஃப் ரேட் எப்படி இருக்கும், 2.5 இல்லை 3% இருக்கும். ஸோ இது ஏன் இருக்கு, டு என்ஷூர் பேங்க் டோன்ட் ஃபேஸ் சடன் லிக்விடிட்டி கிரைசிஸ். அதாவது இந்த மாதிரி ஒரு லாஸ் ரிசார்ட்டா ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கிறதுனாலையும் ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல ஒரு சென்ட்ரல் பேங்க் பணம் கூட ஹெல்ப் பண்ற மூலமா என்ன பண்ண முடியுதுன்னா அந்த பேங்கோட லிக்விடிட்டி கிரைசிஸை மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு பேங்க் ஃபெயிலியர் ஆகுறது அப்படிங்கிறது அது பேங்க் ஃபெயிலியர் கிடையாது, அந்த பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பேருடைய ட்ரீம்ஸ் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஈக்குவல். அப்போ பேங்கோடைய ட்ரஸ்ட் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். எக்கனாமியில பேங்கோடைய ட்ரஸ்ட் குறைஞ்சிருச்சு அப்படின்னா எக்கனாமியே கொஞ்சம் கொஞ்சமா அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு எக்கனாமியோடைய லைஃப் பிளட் என்னதான் அந்த பேங்க் தான். ஓகே, and to maintain stability in banking system. Yes, of course, இந்த மாதிரி லாஸ் ரிசார்ட்டா பேங்க்கு நம்ம ஹெல்ப் பண்ற மூலமா அந்த பேங்க்குங்க கிரைசிஸ்ல இன்வால்வ் ஆகாம ஸ்டெபிலிட்டியை வச்சுக்க முடியும். அண்ட் இட்ஸ் அ லாஸ்ட் ரிசார்ட் பாரோவிங் ஆப்ஷன். ஆர்பிஐ விட்டா பேங்க் வேற எந்த ஆப்ஷன்ஸும் கிடையாது பாரோ பண்றதுக்கு. அப்படி இருக்கிறனால தான் அவங்க என்ன பண்றாங்க, அவங்கள லாஸ்ட் ரிசார்ட் பாரோவிங் ஆப்ஷனா வச்சிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ இதான் அந்த எம்எஸ்எஃப் ரேட்டை பத்தி நம்ம முக்கியமான விஷயங்கள் பார்த்துருக்கோம். இப்போ லாஸ்டா நம்ம இதை கிறிஸ்பா ஒரு சென்டென்ஸ் சொல்லணும் அப்படின்னா, இஃப் a bank suddenly needs cash to meet obligation and cannot get from the market, it can borrow from the RBI through MSF even if it is bit expensive. இப்போ நான் சொன்ன அந்த லாஸ்ட் ஸ்லைட்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை ரொம்ப கிறிஸ்பா 2 லைன்ல நான் சொல்லியிருக்கேன். இன்னும் 1 லைன்ல சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் சேஃப்டி வால்னு சொல்லுவோம். எம்எஸ்எஃப் இது ஒரு சேஃப்டி வால். இதுக்கு என்ன பண்ண முடியுது, இந்த பேங்கோட கிரைசிஸை நம்ம ஒரு லிமிட்ல வச்சுக்க முடியுது. இதுதான் எம்எஸ்எஃப். இப்போ இந்த பிக்சர் வாங்க, இப்போ இந்த பிக்சர்ல பாருங்க. இப்போ இந்த பிக்சர்ல என்ன பண்ணாங்கன்னா கமர்ஷியல் பேங்க் என்ன பண்றாங்கன்னா பேங்க்ல இருந்து பாரோ பண்றாங்க. அப்படி பாரோ பண்ணும்போது
அந்த பேங்க் என்ன பண்றாங்கன்னா ஹையர் தென் ரெப்போ ரேட், அதாவது ரொம்ப அதிகப்படியான ரெப்போ ரேட்ல ஆர்பிஐக்கு பே பண்றாங்க. ஓகே, எதை வச்சு? கவர்மெண்ட் கிட்ட கொடுத்து பே பண்றாங்க. இது அதுக்கு முக்கியமான தீம்ஸ். ஸோ இப்போ ரெலவெண்ட் எம்சிக்யூஸ் பார்க்கலாம். ஸோ மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டிஸ் இஸ் ப்ரொவைடட் பை which institutions? இந்த MSF யார் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த MSF யார் கொடுப்பாங்கன்னா அந்த கண்ட்ரியுடைய சென்ட்ரல் பேங்க் தான் கொடுப்பாங்க. சென்ட்ரல் பேங்க் அவங்கள தான் லாஸ்ட் ரிசோர்ட் சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இதில் யார் இருப்பாங்கன்னா ஆர்பிஐ, இவங்க தான் வெரி லாஸ்ட் ரிசோர்ட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்டர் MSF, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்டர் MSF ஜென்ரலி என்ன கேட்குறாங்க? லோவர் தென் ரெப்போ ரேட், ஈக்குவல் ரெப்போ ரேட், higher than repo rate, 0 is a higher than repo rate. Next, MSF can be the best described. MSF நம்ம எப்படி பெஸ்டா டிஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படின்னா the last resort borrowing facilities for bank. It's the last resort borrowing facilities for banks from the RBI. இதான் அதோடைய best descriptions. Assertion reasons. Assertions. MSF is the facilities provided by the Reserve Bank of India to the banks because it helps banks borrow funds during short-term liquidity shortages. Is correct. இந்த மாதிரி assertion reason கேட்கும்போது என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு the marginal standing facility is a facilities provided by the Reserve Bank of India to the banks because போட்டு படிச்சு இந்த ரீசனை படிக்கும்போது மோஸ்ட்லி ஆப்டா இருந்துச்சுன்னா ஆப்ஷன் ஏவா இருக்கும். கொஞ்சம் இரலவெண்டா இருக்குன்னா ஆப்ஷன் பியா இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். பிகாஸ் it helps bank borrow fund during short-term liquidity of shortages. Yes. So option A is right. So both A and R is true. R is a correct explanation of the A. Okay. ஸோ இப்படி தான் ஒரு MSF டாப்பிக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணும்னா அது ரெலவெண்ட்டான MCQ சால்வ் பண்ணணும். அப்போ சால்வ் பண்ணும்போது தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன கிடைக்கும், அதோடைய கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு இம்பார்ட்டண்டான ப்ரிலிம்ஸ் டாப்பிக்கும் என்ன பண்ணுங்க, படிங்க. படிச்சு என்ன பண்ணுங்க, ரெலவெண்ட்டான MCQஸையும் ப்ரீவியஸ் கொஸ்டின் ஸ்டடி பண்ணுங்க. அப்படி ஸ்டடி பண்ணும்போது என்ன கிடைக்கும், அதோடைய ஃபுல் ஃப்ளெஜ்டான கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.